ராசையா சட்டையே போடாம படுத்திருக்கான். பூங்கொடி அங்க வரா. பூக்கொடி படர்ந்து போற மாதிரி அவ கையாலேயே படர்ந்து போய் அவன் நெஞ்சில தேடுறா. அவன் நினப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு எவன் நினப்பும் அவன் நெஞ்சில கிடையாது. கிட்டக்க போறா, அவன் எந்திரிச்சு எட்டக்க போறான். ஒரு வயசு பொண்ணு கிட்டக்க வந்தாலும் சலனமே இல்லாம இருக்கானே, எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்காம இருக்கானேன்னு சொல்லி பூங்கொடிக்கு அவன் மேல அப்படி ஒரு ஆசை. பூங்கொடி ஒரு பெரிய அரண்மனைக்காரி. அதுல வேலை செய்யற வேலைக்காரன் தான் ராசையா இருந்தாலும் அந்த அரண்மனைக்காரி மேல அவனுக்கு ஆசை கிடையாது. வீடு கூட இல்லாம இருக்கிற செல்லம்மான்னு ஒருத்தி அந்த ஊருக்கு வரா. ராட்சசி ஒருத்தி அந்த செல்லம்மா தொடையில சூடு போட்டு நீ விபச்சாரியா மாறணும்னு வற்புறுத்துறா. அந்த ராட்சசி கிட்ட இருந்து செல்லம்மாவை ராசையா போய் காப்பாத்தி தான் அத்தை வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு புடவையும் பிளவுஸும் வாங்கி விடுன்னு பணம் தரான். இந்த விஷயத்த காத்தையாங்கிறவன் பாத்துடுறான். ஒரு அம்மா விறகு பொறுக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போய் செல்லம்மா வீட்டுல விடும்போது அங்க காத்தையன் வந்து சொல்றான், இந்த பொண்ணைத்தான் உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இவளுக்கும் செல்லம்மாவுக்கும் சந்தோஷம். ஐயோ நம்ம அத்தையா இதுன்னு சொல்லி அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறா. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை. விளக்கேத்தி வைக்கிறா. வெளிச்சம் இவ முகத்துல அடிக்குது. விடிய விடிய தூங்கல. விடிஞ்சதும் கோரப்புள்ள கையால பறிக்கிறா. ஒருத்தி வந்து கேட்கிறா, அருவா வச்சு பறிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. கருத்துருமே அப்படின்னு சொல்றா. அதை வெயில்ல கூட காய வைக்காம இருட்டுல போட்டு வைக்கிறா கோரப்புள்ள. இவளுக்கு கூட துணைக்கு யாரும் கிடையாது. ஆனா கோரப்புல்லுக்கு ராத்திரி பூரா இவ துணையா இருக்கிறா. அந்த கோரப்புல்லு ராசையாவுக்கு பாய் செய்ய போறதுக்கு. அதனால அந்த ஒவ்வொரு கோரப்புள்ளையும் அவ கோக்கும் போது ராசையா பேரை சொல்லி சொல்லி அவ விட்ட அந்த மூச்சு காத்து, அந்த காத்து கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். அவ்வளோ காதலிக்கிறா அவ. ஆனா பூங்கொடி அங்க 12 ஊர்ல 40 மாப்பிள்ளை பார்த்து வச்சா கூட யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி ராசையா தான் வேணும்னு 2 நாளா சாப்பிடல, தூங்கல, தண்ணி கூட குடிக்கல. அதனால பூங்கொடியோட பெரியப்பா வந்து சொல்லிட்டாரு, ராசையா கூப்பிட்டு நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவர் சொன்னா கிணத்துல கூட குதிப்பான் ராசையா. அதனால ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்றான், பூங்கொடி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அட பாவி, செல்லம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டேன்டா அப்படின்னு. அதுக்கு இவன் சொல்றான், அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. உடனே நீ பணத்துக்காகத்தானே ஆசைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்லும்போது, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என் மூஞ்சிலே முழிக்காதன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இது எல்லாத்தையும் செல்லம்மா காதுல வாங்கிட்டு இருக்கா. என் முகம் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லையா, இதை யாருக்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஒரு சிலந்தி பூச்சிக்கிட்ட அவ சொல்லியிருப்பா, உனக்கு மட்டும்தான் வீடு இருக்கா, இனி எனக்கும் ஒரு வீடு வரப்போகுதுன்னு. இப்போ அவளுக்கு வீடும் கிடையாது, காதலும் கிடையாது, சொல்லி அட யாரும் கிடையாது. அந்த அவனுக்காக செஞ்ச பாய் இருக்குல்ல, அதை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது காத்தையும் போய் தண்ணியை போட்டுட்டு, ராசையா காதலை வீணாக்கிட்டீங்களே, செல்லம்மாவை எப்படி காதலிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி உளறிடுறான். பூங்கொடி காதல அது விழுந்துருது. பூங்கொடி நினைக்கிறா, எவளையும் இவன் மனசுல நினைக்கலன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோன்னு நினைச்சு இப்போ அந்த பூங்கொடி இந்த ராசையாவை விட்டுருவாளா, இல்ல செல்லம்மா தான் ராசையாவை விட்டு கொடுத்துட்டாளா? ஷார்ட்ஸ்ல 3 நிமிடங்களுக்கு மேல பதிவிட முடியாததுனால மீதம் இருக்கிற 2 நிமிட கதையை நான் மெயின் வீடியோல போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே அரண்மனை கிளின்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. தேங்க்யூ.